தமிழ்நாட்டில் ராஜஸ்தானை சுற்றி பார்க்கலாம். ராஜஸ்தான் டான்ஸு, ராஜஸ்தான் ஒட்டகம், ராஜஸ்தான் வளையல், லாக் வளையல், அரக்கு வளையல், இதே மாதிரி ராஜஸ்தான் டான்ஸ், பொம்மலாட்டம், அதை விடுங்க, ராஜஸ்தானே ராஜஸ்தான் மட்டும் இல்லை, இங்கே வந்து நீங்கள் பஞ்சாபை கூட சுற்றி பார்க்கலாம். அதுக்கு சென்னை டு பெங்களூர் ரோட்டில் இருக்கக்கூடிய குயின்ஸ்லாண்ட் பக்கத்தில் சோக்கிதானிங்கிற இடத்துக்கு வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சோக்கிதானி இல்லைனா வந்து ராயல் சித்ரன், இது வந்து குயின்ஸ்லாண்டு பக்கத்தில் பெங்களூர் டு சென்னை ஹைவேஸில் இருக்குது. இது வந்து நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஜெய்ப்பூரில் போய் பார்த்துருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம இப்போ பசங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நினச்சேன். ஜெய்ப்பூர் போனால் ரொம்ப காஸ்ட் ஆகும். அதுக்கு பதில் இப்போ சென்னையிலே இருக்கனால சென்னையில் இருக்கக்கூடிய ராயல் சித்ரன் அப்படிங்கிற இடத்துக்கு நான் பசங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன். இப்போ மணி வந்து 6க்கு மேலே ஆகுது. எப்போவுமே இது வந்து இன்னும் 4 to 10 வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தோம், ஒரு 6 o'clock பக்கம் வந்திருந்தோம். இதான் என்ட்ரன்ஸ் பாருங்கள். போனோடனே நல்லா இப்படி டான்ஸ் ஆடி எல்லாம் வாசித்து நம்மளை வந்து சூப்பராக வெல்கம் பண்ணுறாங்க. எல்லாருக்கும், நமக்கு குட்டி பசங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ராஜஸ்தான் ஃபீல் கொடுக்குது. இது என்னென்னா ராஜஸ்தான் வில்லேஜ் மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். அங்கே உள்ளே வந்து ராஜஸ்தானில் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி நம்மளை ராஜஸ்தானில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி வைப்பாங்க. அதுதான் வந்து இங்கே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். போனோடனே ராம் ராம்னு சொல்லிட்டு ஆர்த்தி எடுத்து நமக்கு வந்து பொட்டு வைக்கிறாங்க. இந்த மாதிரி சூப்பரான டான்ஸ் எல்லாம் ஆடி நம்மளை ரொம்ப சந்தோஷப்படுத்துகிறாங்க. இது ஒர்த்தா எப்படின்னு பார்க்கலாருங்க. இது வந்து உள்ளே போனோன்னே நம்ம வந்து ஃபீஸ் பே பண்ணோம். இதனுடைய ப்ரைஸ் வந்து 770 ரூபா. வந்து சாப்பாட்டு இல்லாமல் அங்கே இருக்கிறதெல்லாம் சுற்றி பார்க்குறதுல நமக்கு இருக்கும். சாப்பாடு வேண்டாம், கூடவே வந்து 235 ருபீஸ் நம்ம வந்து அடிஷ்னலாக பே பண்ணோம். இது வந்து பெரியவங்களுக்கு தான், கிட்ஸுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த 235 ருபீஸில் ஹார்ஸ் ரைடிங், புல்லாக் கார்ட் ரைடிங், அதுக்கப்புறம் வந்து கேமல் ரைடிங்லாம் வரும். அதெல்லாம் வேணும்னா கண்டிப்பாக வந்து அந்த 235 நம்ம எடுத்து ஆகணும். அப்போ ஒரு ஆளுக்கு வந்து 1005 ரூபா ஆகுது. குட்டி பசங்களுக்கு வந்து இன்னும் கம்மியாகுது. குட்டி பசங்களுக்கு வந்து 550 எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறதுக்கும். சாப்பாடு வந்து 150 ஆகுது. நாங்கள் என்ட்ரு ஆனோடனே இந்த மாதிரி வந்து பாட்டை வந்து அவங்க மேக் பண்ணுறதை பார்க்குறோம். அழகான குட்டி குட்டி பானையெல்லாம் செஞ்சு நம்ம முன்னாடியே செஞ்சு இப்போ இது பண்ணுறாங்க. ஒரு நிமிஷத்தில் இந்த குட்டி பானையை செஞ்சுட்டாங்க. நம்மளாம் தொட்டு ஃபீல் பண்ணுறதுக்குலாம் சொல்கிறாங்க. இந்த குட்டி பானையாக போகும்போது நாங்கள் வாங்கிட்டு போனோம். ஒன்று வந்து 30 ருபீஸ்ன்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து 20 ருபீஸ்ன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வரும்போது வாங்கிட்டு வந்தோம். எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா போகும்போது ராம் ராம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளை பண்ண வைப்பாங்க. ஒவ்வொரு விஷயமும் போகும்போது ராம் ராம்னு சொல்லி நமக்காக, நம்ம ஃபேமிலிக்காக மட்டும் இதெல்லாம் பண்ண வைப்பாங்க. அங்கேயே வந்து ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி செட்டப்பில் அங்கே வச்சுருந்தாங்க. ஒரு குகை மாதிரி ஒரு செட்டப்பில் ஒரு குளம் மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு காட்டு, அந்த வில்லேஜ் ஃபாரஸ்ட் செட்டப்பில் அங்கே வச்சுருந்தாங்க. அங்கே வந்து ஒரு குகை மாதிரி ஒரு செட்டப்பில் வச்சுருந்தாங்க. அங்கே உள்ள பசங்க போகும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப த்ரில்லிங்காக நல்லா இருந்துச்சு. அங்கே வந்து உள்ளார ஒரே ஒரு சாய்பாபா கோயில் மாதிரி வச்சுருந்தாங்க. அவ்வளோதான் அந்த குகைக்குள்ளே. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா போட்டிங் இருக்கும். இந்த போட்டிங் வந்து 7 மணிக்குள்ளே நம்ம வந்து போயிடணும். ஒரு டிக்கெட்டுக்கு வந்து ஒரே ஒரு ரவுண்டு தான் அவங்க கொடுக்குறாங்க. ஒரே ஒரு ரவுண்டு தான் அதில் போக முடியும். ஹாய், சூப்பராக. இங்கே வந்து நம்ம நடக்கும்போது ஒரு ராஜஸ்தான் வில்லேஜுக்குள்ளே நடக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் இருக்கும். குட்டி குட்டியான இங்கே குடில் மாதிரி போட்டு அங்கே எல்லோரும் முன்னாடி வந்து ஒரு ஸ்டாச்சு மாதிரி, பொம்மை மாதிரி வச்சுட்டு அது முன்னாடி நம்ம அழகாக ஃபோட்டோ தேவைன்னா எடுத்துக்கலாம்.
என்ட்ரன்ஸ்லேயே அந்த குடில்களுக்கெலாம் பக்கத்துலேயே இந்த மாதிரி சூப்பரான டான்ஸ் ஆடுறாங்க. கூடவே நம்ம பசங்களும் சேர்ந்து வச்சுட்டு ஆடுறாங்க. மேலே தலப்பா கட்டிட்டு பசங்களும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஆடுறாங்க. கூட அந்த இடத்துல கயிறு கட்டெல்லாம் போட்டுட்டு நம்ம உட்காந்து பார்க்குறதுக்கு சூப்பராக வந்து அமைச்சிருக்காங்க. இது நல்லா இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு உண்மையாகவே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒட்டக சவாரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எல்லாருமே வந்து அந்த டிக்கெட்டெல்லாம் காட்டிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரவுண்டு. ஒரு டைமில் வந்து 3 பேர் உட்காரத்துக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஒரு சாஃப்ட் அனிமல் இது. சாப்பாடுக்குள்ளே ஸ்லாட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து புக் பண்ணிடணும். அந்த டிக்கெட்டை புக் பண்ணுறோம் இல்லையா, அப்போவே நம்ம வந்து இந்த டைமிங்னு அவங்ககிட்ட சொல்லிடணும். அந்த டைமில் கரெக்டாக வந்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடணும். ரொம்ப டின்னரில் ராஜஸ்தானி ஃபுட்டெல்லாம் கொடுக்குறாங்க. நல்ல ஏசியாக எல்லாம் சூப்பராக கொடுக்குறாங்க. கூடவே சவுத் இண்டியன் ஃபுட்டும் கொடுக்குறாங்க. இதெல்லாம் கன் ஷூட் பண்ணுற இடம். அதுக்கப்புறம் வீலெல்லாம் போட்டு கொஞ்சம் கேமிங்ஸ்லாம் இருக்கும். அது ஒவ்வொன்றுத்துக்கும் தனியாக பே பண்ணி நம்ம விளையாடிக்கலாம். நல்ல ஒரு 20-30 கிலோ வெயிட் இருக்கும்னு நினைக்கிறேன். தூக்கி நம்மளும் அடித்து அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். நம்மளால நம்ம பெருசு தூக்கி அடிக்க முடியுமான்னு. இதெல்லாம் வந்து ராஜஸ்தானி டான்ஸு. நம்ம போனோம்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஆடி காட்டுவாங்க. இது வந்து கூமர் டான்ஸ் அப்படின்வாங்க. ரொம்ப சூப்பராக ரிலாக்ஸிங்காக இருக்கும். தமிழ்நாட்டில் ராஜஸ்தானை பார்க்கலான்னு வந்தால் இந்த இடத்துல ராஜஸ்தானுக்குள்ளே ஒரு பஞ்சாப் இருக்குது. இந்த பஞ்சாபில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் டான்ஸ் ஆடி நமக்கு காட்டுறாங்க. மேலே பாருங்க போர்டு பஞ்சாப்னு போட்டிருக்காங்க. இங்கேயும் வந்து சூப்பராக டான்ஸ் ஆடிடலாம். ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுன்னா ஹெட் மசாஜ் பண்ணிக்கலாம். ஒன்லி ஜென்ட்ஸ் மட்டும். இந்த தீயெல்லாம் வச்சு டான்ஸ் ஆடுறாங்க பார்த்திங்களா. இதுவும் வந்து ராஜஸ்தான் டான்ஸில் ஒரு டைப்பு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜெய்ப்பூரில் இருக்க சோக்கிதானியில் ரொம்ப நிறைய தலையில் வச்சுட்டு நிறைய தீ வச்சுட்டு ஆடுவாங்க. இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சு ஆடுறாங்க. இது வந்து லாக்கி சூடி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. லாக்குனா அரக்கு, அரக்கோட வந்து வளையல் தான் இது, அரக்கு வளையல். இது வந்து நானும் இங்கே முன்னாடி டிசைன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி டிசைன்ஸ் நமக்கு வேணும்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் வந்து பண்ணி தருவாங்க. ஒரு பேர் வந்து 200லேருந்து வச்சுருக்காங்க. 200, 250, ஒரு 300லாம் வச்சுருக்காங்க. அந்த டிசைன்ஸ் தகுந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்மளுக்காக தான் இந்த டிசைனை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வளையல் பார்த்திங்கன்னா 230 என்னோடய சைஸ்க்கு நான் வாங்கினேன். இருக்கிறதுலே ரொம்ப சூப்பராக எல்லாருக்கும் பசங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மேஜிக் ஷோ தான். ஏன்னா பசங்களாம் கூப்பிட்டு ஒவ்வொன்றா ஒவ்வொரு மேஜிக் வந்து பண்ண வைக்கிறாங்க. பார்க்குறதுக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக காமெடியாக இருந்துச்சு. அடுத்து நாங்கள் பார்த்தது வந்து பொம்மலாட்டம். பொம்மலாட்டம் சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். சின்ன வயசுலலாம் மெரினா பீச்சுக்கு வரும்போது இல்லை ஏதாவது ஒரு திருவிழா டைமில் பொம்மலாட்டம் காட்டுவாங்க. மெரினா பீச்னாலே எனக்கு இந்த பொம்மலாட்டம் ஞாபகம் தான் வரும். ஆனால் இப்போல்லாம் வந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு. நம்ம லாஸ்ட்டாக எங்கே பார்த்தோம் எப்படி பார்த்தோன்னு கூட ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து இங்கே தான் வந்து பொம்மலாட்டம் பார்க்குறோம். நல்லாவே இருந்துச்சு. நாங்கள் குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு. ராஜஸ்தானில் போன மாதிரி ஃபீலிங் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்னென்னா
எல்லா இடத்துலையும் நோ டிப்ஸ்னு போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம எங்கே போனாலும் எல்லாருமே வந்து காசு கொடுங்க காசு கொடுங்கன்னு ஒவ்வொருத்தவங்களும் காசு கேட்குறாங்க. நம்மக்கிட்ட சேஞ்ச் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, இப்போலாம் நம்ம சேஞ்சும் வச்சுக்கிறதில்ல. ஒரு 100 200 அந்த மாதிரியும் கொடுக்க முடியாது. 100 எங்கேயாவது நம்ம வேறு வழி இல்லாமல் கொடுத்தாலும் எல்லா இடத்துலையும் கேட்குறாங்க. வேறு வழியே இல்லாமல் சில இடங்களில் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஆனாலும் அதுக்கப்புறம் அவங்கள பார்த்தாலே அவங்க டான்ஸ் ஆட ஆரம்பித்தாலோ இல்லை ஏதாவது பண்ண ஆரம்பித்தாலோ நம்மக்கிட்ட காசு கேட்பாங்களோ அந்த மாதிரி ஃபீலிங் தான் வருது. ஃபுல்லாக என்ஜாயே பண்ண முடியல. ஒரு குறிப்பிட்ட போகும்போது இருந்த சந்தோஷம் வரும்போது இல்லை. மெயினாக எல்லோரும் காசு கேட்குறனாலேயே இல்லை. ஏன்னா இவங்க பாவம் அந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம இதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட 1000 rupees கிட்ட கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறம் இவங்ககிட்ட டிப்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. 10 ரூபா அந்த மாதிரி சேஞ்சஸ் எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா அதை நிம்மதியாக சந்தோஷமாக இவங்க கேட்பாங்கங்கிற டென்ஷன் இல்லாமல் அவங்களுக்கு 10 ரூபா கொடுத்து நம்ம ஜாலியாக பார்த்துக்கலாம். அந்த பைசா இல்லாதனால ஒரு மாதிரி இவங்க திட்டிடுவாங்களோங்கிற பயம் வந்துருச்சு. அவங்களாம் டான்ஸ்லாம் சில இடத்துல ஆடினா கூட அந்த சைடே போகாமல் அப்படியே வர மாதிரி ஆயிடுச்சு. தூரமாக உட்காந்து பார்த்துட்டு அப்படியே வர மாதிரி இருந்துச்சு. கிட்ட போயிட்டு கேட்டுட்டு என்ன இது கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. மற்றபடி எல்லாம் சூப்பராக இருந்துச்சு.